ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஆரோக்கிய கிங்ஸ் என்ற மீனவர் கடந்த சனிக்கிழமை மாயமான நிலையில் உரிய நிவாரணம் வழங்கிடக் கோரி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மற்றும் மீனவர் சங்க பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் செய்தியாளர் மகேஸ்வர் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். கடந்த சனிக்கிழமை ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர் ஆரோக்கிய கிங்ஸ் விசைப்படகிலிருந்து தவறி விழுந்து மாயமாகியுள்ளார். அவரை தற்போது வரை தேடும் பணி நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் தற்போது பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து தங்களுடைய குறைகளை தெரிவிக்க வந்துள்ளார்கள். இது குறித்து அவருடன் கேட்டிருக்கலாம். டிட்வா புயல் காரணமாக 9 நாளாக எங்களுக்கு அரசு டோக்கன் வழங்கல. போன 6ஆம் தேதி சனிக்கிழமை டோக்கன் வழங்கினாங்க. காலை 6 மணிக்கு மீன்பிடி அனுப்பிச்சுட்டு வாங்கிட்டு கடலுக்கு போனோம். கடலுக்கு போனதுல 4 மணிக்கு அவர் தவறி விழுந்துட்டார். சக மீனவர்கள் 4-5 படகு அப்பமே ஃபுல்லா தேடி பார்த்து காலையில தான் திருப்பி வந்தாங்க. கண்டுபிடிக்க முடியல. மெரன் போலீஸோட நாட்டு படகுல தேடினாங்க. அவங்களும் வந்தாங்க, எங்களோட வந்தாங்க. எங்க மீனவரோட போய் தேடினாங்க. ஆளை கண்டுபிடிக்க முடியல. காற்றின் வேகம் கூடுதலா இருக்கு. இன்றைக்கு தேடும் பணியை கைவிட்டுட்டு கரையோரங்கள்ல எதுவும் அவர் ஒருவேளை ஒதுங்கி இருக்காரா அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்கணும். இதனால இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்திக்கிறதுக்கு அந்த குடும்பத்தோட இன்னைக்கு வந்திருக்கோம். இது போன்ற இயற்கை சீற்ற காலங்களில் தவறி விழுந்து மாயமாகக்கூடிய மீனவர்கள் அல்லது உயிரிழக்கக்கூடிய மீனவர்களுக்கு தமிழக அரசு எந்த மாதிரியான நிவாரணத் தொகையை வழங்கும், இது போன்ற இயற்கை கால சீற்றங்களில் தொடர்ந்து மீனவர்கள் பாதிக்கப்படுவதால் முன்னேற்பாடுகளையும் செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.